ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்கான வீடியோ. உங்களை பிடிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நானே வந்து ஒரு சில டைம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்களால வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்மளே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வெளியே வர பாருங்க. இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு லிமிட்டடாக வச்சுட்டு நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றப்போ நம்ம வந்து அதை மாறிடுவோம். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட உட்காந்து படித்து மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த கடைசி நேரங்கிறத கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் பாருங்க, அது வந்து கொஞ்சம் மாற்றிக்க பாருங்க. மற்றவங்களால வர்றப்போ அது நம்ம எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அவங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அவங்க வேணுக்குனே அவங்க கிட்ட டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அவங்கள பற்றி யோசிக்காமல் நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கிறப்போ ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களோட எய்ம், உங்களோட டார்கெட், உங்களோட டெஸ்டினேஷன் ஏதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருங்க. சைடில் எதையுமே பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு பைக் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். ஸோ நம்மளோட பைக் நம்மளோட வேலை நம்ம போயிட்டே தான் இருப்போம். மற்றவங்க பைக் ஓட்டிட்டு இருக்காங்க, இல்லை மற்றவங்க ராங் ரூட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போக மாட்டோம். நமக்கு எந்த வே கரெக்டோ, நம்ம எப்படி போனால் செட்டில் ஆக முடியுமோ, எப்படி நம்ம போனால் வந்து அந்த வேவை ரீச் பண்ண முடியுமோ அப்படி தான் நம்ம போக பார்ப்போம். ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எங்கேயும் போகக்கூடாது. கம்பேர் மற்றவங்க நம்மளை பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் காதில் வாங்கிக்காங்க. நீங்கள் யாரையும் உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்காங்க. ஒரு எய்முக்கு நம்ம இவங்கள மாதிரி மாறணும் அப்படிங்கிறப்ப மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், மற்ற டைம் வந்து கம்பேர் பண்ணாங்க. எக்ஸாம் டைமில் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே உங்கள் ஸ்டடீஸில் மட்டும் வைங்க. நடுவில் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, அதில் பாதி நாள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ யாருனாலும் குறை சொல்லலாம், 1000 பேர் குறை சொல்லலாம், 1000 விதமாக குறை சொல்லலாம். ஆனால் நம்ம யார், நம்மளோட பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களோட எய்ம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருங்க. ஸோ 1000 பேர் வந்து குறைச்சிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட வேலை போயிட்டே இருக்கணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர பாருங்க. இப்போ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் பார்ப்பீங்க. ஒரு லைஃப் ஒரு கேமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக நம்மளால் தள்ளி வைக்க முடியும், தூக்கிப்பட முடியும். இன்னொன்று, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கே மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படிக்கலாம், இல்லை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக எஜுகேஷன் பர்பஸ் உள்ள போயிருப்போம், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தா உள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி பார்த்தாலும் அதுலேருந்து வெளியே வர்ற டெக்னிக் மட்டும் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. நம்ம என்ன பர்பஸுக்கு படிச்சுட்டு இருக்கோம், நம்ம எந்த மாதிரி வந்து போகணும், நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டா யார் முடிஞ்சாலும் நம்ம வந்து கரிய பூசலாம். அது போக வந்து நம்மளே ஜஸ்ட்டாக நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி ப்ரௌட் பண்ணலாம், உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள எப்படி ப்ரௌட் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்க. உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் நடுவில் கிராஸ் ஆகிறதான். அதை மட்டும் நம்ம தாண்டி போயிட்டுனா நம்ம வின் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்க டிஸ்ட்ராக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தூக்கி விடுங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா காதில் வாங்க போயிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.